என்னடா மாமி நேற்று காட்டின உரலையே காட்டுறான்னு பார்க்குறேளா? கிருஷ்ணர் உரலோட வந்தா அப்போ 2 மரத்துக்கு நடுவில் சிக்கிண்டு 2 அசுரர்கள் விழுந்தான்னு சொன்னோம்ல. தப்பா சொல்லிட்டேன்டா, சாரி. அவ அசுரர் இல்லை, அவ தேவர்கள்லாம். குபேரன் தெரியுமா? குபேரன் காட் ஆஃப் வெல்த். அவர்கிட்ட தான் நிறைய பைசா இருக்கும். நான் என்ன குபேரனா கூட சொல்லுவாள்ல, அந்த காடோட குழந்தைகளாம் அவ. ரொம்ப பெரிய பக்தானா உமாச்சிக்கிட்ட ரொம்ப பிடிக்குமா அவளுக்கு. ஆனால் ஏதோ சாபத்தினால இப்படி வந்துட்டாளாம். கிச்சுமாச்சியோட உரல் பட்டு இழுத்த உடனே அவளுக்கு சாப விமோச்சனம் ஆயிடுத்தான். அடுத்த கதை பார்ப்போமா? நேராக ஆண்டாள் வந்து தான் மட்டும் இல்லை, தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து எப்போ பாரு கண்ணன் 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 கிருஷ்ணன் கிருஷ்ணன்னு கிச்சுமாச்சி கதையாக கேட்குறாளாம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆற்றுக்கு வர, ஆற்றுல போனால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவோமா, இதை தள்ளுவோமா அதை தள்ளுவோமா, இந்த மொபைல் நோண்டுவோமா, இந்த கார்ட்டூன் பார்ப்போமான்னு. இந்த கார்ட்டூனை பார்த்தீங்களா? ஆண்டாள் கதை பார்த்தீங்களா எல்லாரும்? இந்த பார்த்தோன்னே ஆண்டாள் என்ன பண்ணுறாளாம், ஆற்றுக்கு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட பேச, கிச்சுமச்சி கதை பேச, எல்லாம் பண்ண அப்பா தொடுத்து வச்ச மாலையை தான் கழுத்தில் போட்டுண்டு கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாளாம். உள்ள கிச்சுமாச்சி தெரியுறாளாண்டா. எப்படி தெரியும் கிச்சுமாச்சி? தான் ஆண்டாள் தானே தெரியணும். கிச்சுமாச்சியா தெரியுறாளாண்டா. அண்ணன் கண்ணன் கண்ணன் கிருஷ்ணன் எப்போ பாரு கிருஷ்ணனா. அப்பா மடியில் உட்காந்து கழுத்தை கட்டின்னு கிச்சுமாச்சி கதை கேட்டுட்டே இருக்காளாம். இந்த மாலையை போட்டுட்டா கிச்சுமாச்சி அழகாக இருப்பாரா, இப்படி இருப்பாரா, அப்படி இருப்பாரான்னு சொல்லி நினச்சி பார்த்து எப்பவும் இப்படியே கேட்குறாளாம். அந்த மாலையை தான் போட்டுட்டு அழகு பார்த்துட்டோம் அப்பா அவளோட கூடையிலேயே வச்சுட்டு போயிடுறாளாம். இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்காளாம். எப்போ பாரு பண்ணால் நார்மல் குழந்தை மாதிரியே இல்லையா, அதாவது நம்மளை மாதிரி. அம்மா கத்த செல்ல கீழே வைக்க மாட்டோமே, அப்படி இருக்கலாமா? கூடாது. சமத்தா ஹோம்ஒர்க் பண்ணும், 1/2 தான் பண்ணணும், செல்லை பார்க்கணும், ஓகேயா? அப்புறம் வச்சுட்டு தலைவலி வந்துருத்தோன்னு சொல்லக்கூடாது, டாக்டர்கிட்ட போகக்கூடாது. சரி ஆண்டாளை பார்ப்போமா? கிச்சோமச்சி கதையே கிச்சோமச்சின்னு சொல்லிண்டு அப்படியே இருக்காளாம். அவள் எங்கே இருக்கா? ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்காளா? ஸ்ரீவில்லிபுத்தூரையே ஆய்ப்பாடியா நினச்சிண்டு உள்ளே இருக்கிற வடபத்ரி சாயி பெருமாளையே கிச்சவமாச்சியா நினச்சிக்கிறாளாம். நீங்களாம் இந்த பாட்டு கேட்டிருக்கேளா? ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன். கேட்டிருக்கேளா? மம்மி என்ன பாட்டுன்னு சொல்லிட்டு பேசுகிறேன்னு கேட்குறேளா? மாமிக்கு பாட தெரியாதுரா, அம்மாட்ட சொல்லி பாட்டு கேட்குறேளா, ஓகேயா? அப்படின்னு சொல்லி உமாச்சியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாளாம். நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்தா செல்ல நோண்டுறதா, என்ன செல்ல நோண்டுறது, என்ன மொபைல் கேம் விளையாடுறதுன்னு பண்ணுவோம். ஆனால் ஆண்டாளோட சேர்ந்து அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டா, கிச்சுமாச்சின்னு கிச்சுமாச்சியே நினைக்க ஆரம்பிச்சிட்டாளாம். அவள்லாம் பெருமாளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நோன்பு நோக்கணும்னு இருக்காளாம். அப்படின்னா என்னன்னு நாளைக்கு பார்ப்போமா? கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய். பாய்.